ஸோ இப்போ இந்த வண்டியை தான் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். சவுண்டு கேட்டிங்களா? எப்படி இருக்குது சவுண்டு? மற்றபடி சீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது சீட்டு. 6வது கியரில் வண்டி 110 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2800ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Triumph SPEEDMASTER ஓட்ட போகிறோம் வண்டி. ஸோ இந்த வண்டியை வந்து பாருங்களேன் என்ன மாதிரி இருக்குது, 1200cc இது. ஸோ இப்போ இந்த வண்டியை தான் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் தம்ம தூண்டு இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. 1200cc அது. ஸோ இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாருங்க. ஸோ இவரோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லேயும் கேப்டன், இவர் கேப்டன். யூடியூப் சேனல் நேம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேப்டன். ஸோ இப்போ இவர் வண்டியை தான் ஓட்டி பார்க்க போகிறேன். ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஆனால் ஹைட்டாக இருக்கிற ஆளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு வண்டி. அப்படிலாம் கொடுக்கூடாதா? ஓகே. சவுண்டு கேட்டிங்களா? எப்படி இருக்கு சவுண்டு? வாங்க ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக் கிரிக்கெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வண்டியை இழுக்கணும். ஓகே. ஐயோ என்ன புல்லு பாருங்க வண்டிக்கு. ஐயோ சரியான பவருங்க வண்டி. ஐயோ நறுக்குன்னு போகுது. என்னங்க 100ல் க்ரூஸ் பண்ணுற? எத்தனாவது கீர் இது? மொத்தம் எத்தனை கீர்? 6 கீரா? 6வது கீரில் 80லலாம் ஓட்ட முடியலங்க. அப்போ இந்த வண்டியை வந்து நம்ம 6வது கீர் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து 140க்கு மேலே தான் ஓட்டணும் போலையே. என்ன மாதிரி இருக்குது? ஐயோ செம்மையாக போகுதுங்க வண்டி, சரியான பவர். இதில் யூட்டர்ன் பண்ணலாமா? வேறு இண்டிகேட்டர். ஐயோ இண்டிகேட்டர் சுவிட்ச் இதோ இருக்குது. இண்டிகேட்டர்லாம் தேட வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் பிரேக் வந்து ரொம்ப பஞ்சாக இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிரேக்கு. ரைட். போலாமா? செம்ம. ஏய் விண்ட் பிளாஸ்டே இல்லைங்க, இந்த இடத்துல மட்டும் அடிக்குது லைட்டாக. ஐயோ செம்மையாக இருக்குது. 6வது கீர்லலாம் இந்த வண்டி வந்து அசால்ட்டு பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆஹா செம்மையாக போகுதுங்க வண்டி. என்ன ஒன்று, இந்த ரைட்டு ஃபுட் ரெஸ்ட்டு பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது காலை ரொம்ப தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. புதுசாக ஓட்டணுன்னா கண்டிப்பாக காலில் வந்து நரம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வந்து அதை கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். மற்றபடி மிரர் வியூலாம் நறுக்குன்னு இருக்குது. மிரர் வைப்ரேஷன் எதுவுமே இல்லைங்க வண்டியில். பாருங்க 5வது கீரில் 3200 RPM 110ல் போயின்னு இருக்குங்க வண்டி. என்ன 6வது கீர் போட்டோன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். செம்மையாக போகுது. ஐயோ ஆனால் இந்த மாதிரி வண்டி வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் டாலான பர்சன் ஓட்ட சொல்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகும். மற்றபடி நறுக்குன்னு போயிட்டே இருக்கலாம் போல். சரி ஓகே. யூட்டர்ன் பண்ணலாமா இங்கே? இல்லை அடுத்தது இல்லை யூட்டர்ன் பண்ணலாம். ரைட். கொஞ்ச நேரம் வண்டியோட பீட் மட்டும் அப்படியே கேளுங்களேன். ஆஹா அட்டகாசம்.
140லாம் ஒன்றுமே தெரில. 140 லட்டு மாதிரி போகுது, சான்ஸே இல்லைங்க. இதில் வந்து இந்த இடத்துல ஃபோனுக்குன்னு வச்சோன்னா ஃபோனுக்கெல்லாம் விண்டு பிளாஸ்ட்டே சுத்தமாக 0% இருக்கும். ஐயோ, பேக் பிரேக் தாங்க ரொம்ப காலை தூக்கி வச்சு போடுற மாதிரி இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணலாங்க இந்த வண்டியில். ஆனால் இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலான்னா ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஈஸியாக வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க இந்த வண்டியில், இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு பார்த்தா. ஆனால் என்ன, ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டு நம்பரும் தெரியும் சீட் ஆட் ஆகுதா இல்லையான்ட்டு. மற்றபடி சீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது சீட்டு. அஞ்சாவது கீரு 100, 6வது கீர். 6வது கீரில் வண்டி 110 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2800ங்க, சான்ஸே இல்லை. ஸோ வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு 120ல், ஒரு பிரச்சனையும் இல்லை, நறுக்குன்னு இருக்கு. ஐயோ, 120ல் அழகாக வந்து 6வது கீரை போட்டோமா 3000 ஆர்பிஎம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். மைலேஜ் எவ்வளோ தருன்னு தெரில, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு கேட்டாதையும் உங்களுக்கு சொல்கிறேன். 1200 சிசி எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் வந்து ஒரு 10-12 தருமான்னு நினைக்கிறேன். வந்தாச்சு நம்ம ஊர்வசிக்கிட்ட. ஸோ இந்த வண்டியை போய்ட்டு அவங்கயே விட்டுட்டு, வாவ் செம்ம பீட்டுங்க. ஆனால் வண்டி செம்ம ஜம்முன்னு இருக்குது. எது எங்க அங்கேயா? ஓகே கேப்டன், உங்க வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ? ஆன் ரோட் அபவுட் 14 lakhs, accessories அதெல்லாம் சேர்த்து 18 lakhs. ஆக்சசரிஸ்க்கு 4 லட்சமா? பார்த்துக்கோங்க, ஆக்சசரிஸ்க்கு 4 லட்ச ரூபா இருக்கு. ஜஸ்ட் 4 lakhs. ஒரு மாருதி 800ல தான் சீட். ஒரு ஹோண்டா ஆக்டிவா, ஹோண்டா ஆக்டிவா தான் விண்ட்ஷீல்டு 1.5 ஆக்டிவாவோட பிரைஸ். அது எவ்வளோ? அது ரேட் மட்டும்? அந்த ரேட் மட்டும் மொத்தம் வண்டி ரேட் கேக்குறீங்க? வண்டி ரேட்ல அந்த இது அந்த விண்ட்ஷீல்டு ஒரு 1 lakh சம்திங். வெறும் 1 லட்ச ரூபாங்க அது கண்ணாடி. ஆஃப்டர் ஆல் ஒரு கண்ணாடி 1 lakh கொடுத்து போட்டிருக்காரு. அப்போதானே நல்லா இருக்கும். இந்த இது போட்டு ஓட்டா 120 140 வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அது சூப்பராக போகும், நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஓகே டன். ட்ரையம்ப் ஸ்பீட் மாஸ்டர் வண்டி ஓட்டினல. ஸோ வந்து கேப்டன்கிட்டே நான் வந்து கேட்டேன். அவர் என்ன சொன்னார், அது பிரேக்கோட இது வந்து ஏதோ ஆயில் ஏதோ மாற்றி ஊற்றினாரா, அதனால் அதோட பஞ்ச் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அதனால தான், மற்றபடி அந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூலாம் நம்ம இப்போதைக்கு போடுற மாதிரி இல்லை. ஜஸ்ட் வண்டி ஓட்டி பார்த்தேன், அதோட டார்க்கு தான் நறுக்குன்னு இருக்குது. சும்மா அப்படி முறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சிட்டு போகுது வண்டி, செம்மையாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ வந்து அடுத்தது இந்த வண்டி ஓட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா கவாசக்கி வெர்சஸ். இப்போ இந்த வண்டியை தான் ஓட்ட போகிறேன். இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, பாய் 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 பாய்.